ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பர்ஃபெக்டான ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் கூட மாறுபடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் பர்ஃபெக்டான மீன் பிரியாணி செய்ய முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஃப்ரைக்கு என்னென்ன மசாலா தேவைன்றதை பார்க்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அப்புறம் சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஒன்றா ஆட் பண்ணிக்கணும். ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபிஷ் எல்லாம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பாறை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதில் இந்த மசாலா எல்லாமே அப்படியே இதில் கோட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபிஷ் எல்லாம் அப்படியே கோட் பண்ணி வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகட்டும். அதுக்கப்புறமா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஊற வச்ச ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபிஷ் ஒன்றா எடுத்து இதில் அப்படியே வச்சுக்கலாம். ஃபிஷ்ஷு எப்பயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸில் பார்த்தா சூப்பராக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்த உடனே இதை அப்படியே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். மீன் திருப்பும்போது கொஞ்சம் ஸ்லோவாக திருப்புங்க, இல்லைனா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீன் எடுத்திங்கன்னா எப்போயுமே ஒரே மாதிரி பிரியாணியே செஞ்சு குழம்பே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் கூட உதிராமல் அப்படியே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதெல்லாமே அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் அதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். இதில் ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த எண்ணெயிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரில் நம்ம மீன் வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய் இதிலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், 1 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதிலே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டை ஏற்கனவே நம்ம ஃபிஷ் ஃப்ரையில் போட்டிருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம மசாலா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். எப்போவுமே நார்மல் பிரியாணிக்கு நீங்கள் தக்காளி போடுறத விட இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தக்காளி இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள்,
1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூளுக்கு பதிலாக வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ஃப்ளேவர் கொடுக்குன்றதுக்காக நான் இது போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பிரியாணி அரிசி ஒரு 2 டம்ளர் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை இதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இது அப்படியே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். 1.5 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை லேசாக நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அரிசி உடையாமல் குழையாமல் இருக்கும், ஒன்றோட ஒட்டாது. இங்கே பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு பத்தலைனாக்கா இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் புளிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தண்ணி வத்திருச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ இது மேலே கொஞ்சம் லைட்டாக புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டு நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு, இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் ஒன்று ஒன்றா அப்படியே அடுக்கி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம ஃபிஷ்ஷு வைக்கணும், இல்லைனாக்கா நம்ம ஃபிஷ்ஷு எல்லாமே உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷெல்லாம் இதில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பிடிச்ச சூப்பரான சுவையான பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பிரியாணியில் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம்ல இந்த ஃப்ரைடு ஆனியன், இதையும் இந்த முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லாம் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஃப்ரைடு ஆனியன் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சாதம்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குது பிரியாணி. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் செஞ்சுருக்கிற மாதிரி அதே மாதிரி ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெர்ஃபெக்டான மீன் பிரியாணி நீங்களும் செய்ய முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.